காதலுக்காக படிப்பை எப்படி பாக்குறீங்க சார் அப்படின்னா, வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு லட்சியம் இருக்குங்க. அந்த லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் மனிதன் ஓடுவான். குறிக்கோள் இல்லாத மனிதன் மனிதனே இல்ல. அதானே உண்மை. ஒரு சிலருடைய லட்சியம் என்னவா இருக்குன்னா, தான் போட்டித் தேர்வுல ஜெயிச்சு அரசு ஊழியராகணும் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சிலருடைய கோடிக்கணக்கான பேருடைய லட்சியம் கூட அப்படி இருக்கலாம். ஆனா ஒரு சிலருடைய லட்சியம் தான் அந்த அரசு வேலையின் மூலமாக இந்த சமுதாயத்துல நான் என்ன மாற்றத்தை கொண்டு வர போறேன். அந்த வேலையை ஒரு கருவியா வச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையில நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது ஒரு சிலர்கிட்ட தான் லட்சியம் அப்படி இருக்கு. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, தான் வேற ஏதோ ஒரு குறிக்கோள் அடையணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக இந்த அரசு வேலையை ஒரு பகடையா பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு காதல ஜெயிக்கிறதோ, இல்ல ஊர்ல சொசைட்டில ஒரு நல்ல மரியாதை கிடைக்கிறதோ, இல்ல பெண்கள் எல்லாம் சுதந்திரத்துக்காக படிக்கிறாங்க, அடையாளத்துக்காக படிக்கிறாங்க. தானும் வாழ்க்கையில மதிக்கப்படணும் அப்படிங்கிற அந்த மதிப்புக்காக எனக்கு ஒரு டிக்னிட்டி வேணும், எனக்கு ஒரு சுயமரியாதை வேணும், எனக்கும் வந்து ஒரு அடையாளம் வேணும். நாளைக்கு நானும் ஒரு மதிக்கத்தக்க ஒரு ஆளா இருக்கணுன்றதுக்காக ப்ரிப்பேர் பண்றவங்க நிறைய. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இலக்குக்காக வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சிலர் தன் காதல்ல வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக படிக்கிறாங்க. சோ எதுவா இருந்தாலும் ஏதாவது ஒரு பிடிப்புன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா தான் வாழ்க்கை வந்து ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில அதை இன்பத்தை நினைச்சுக்கிட்டே நம்ம என்ன செஞ்சிடணும், இந்த துன்பத்தை கடந்து வந்துடணும். துன்பம் உறவரினும் செய்க துணிவாட்சி இன்பம் பயக்கும் வினை அப்படின்னாரு வள்ளுவர். எவ்வளவு துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, முடிவு இன்பமா இருக்க போதில்ல. முடிவு என்ன, நம்ம நினைத்த வாழ்க்கை நம்ம அடைய போறோம்ல, நம்ம காதல் நம்ம ஜெயிக்க போறோம்ல. அப்ப இந்த துன்பத்தை, இந்த போட்டித் தேர்வு ஒரு பெரிய விஷயமாலாம் நினைக்காதீங்க. உன்னை நான் மனசுல நினைச்சுக்கிட்டே நான் 12 மணி நேரம் படிச்சேன், 16 மணி நேரம் படிச்சேன்ட்டு படிங்க. நிச்சயமா உங்களால பாஸ் பண்ண முடியும். நம்ம விரும்பினதை நம்ம அடைக்கணும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவிலே வேண்டும் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த காரியத்துல உறுதி வேணும். அப்ப நிச்சயமா நம்மளால ஜெயிக்க முடியும். சரியா? கலங்காது கண்ட வினைக்கண் துலங்காது தூக்கம் கடிந்து செஞ்சோம்னா நிச்சயமா நம்ம சக்சஸ் பண்ண முடியும். டிஎன்பிசி வெறியனா, சர்வீஸ் பண்றதுல வெறியனா இரு நீ, அதுதான் அவன் வாழ்க்கையை சிறப்பாக்கும். டிஎன்பிஎஸ்சியில வெறியனா இருந்து நீ என்ன பண்ண போற? இந்த டிஎன்பிசியில அப்ப பாஸ் பண்ணிட்டானா அவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதானா? சரியா? அதனால மனசுல வச்சுக்கோங்க, அந்த போட்டித் தேர்வுல வேலைங்கிறது சர்வீஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். அதுதான் வெறித்தனமா அதை எடுத்து வச்சுக்கிற அளவுக்குலாம் அதுல ஒண்ணுமே கிடையாது. அதோட வாழ்க்கை ஒன்றும் முடிய போறது கிடையாது. ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சாதான் நல்லா இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு கிடையாது. ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கல அப்படிங்கிறதால என் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு கிடையாது. நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை நம்மளை விட்டு எங்கேயும் போகாது. இந்த படிக்கிறது மூலமா நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு வேலை இந்த டிஎன்பிசி தேர்வுக்கு படிக்க வரலன்னா நான் முட்டா பையலாவே இருந்திருப்பேன். நல்ல வேலை, இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு படிங்க. நாளைக்கு நம்ம சந்ததியர்களுக்கு, குழந்தைகளுக்கு, வேண்டப்பட்டவங்களுக்கு நல்ல தகவலை சொல்ல முடியும். நானும் ஒரு அறிவாளி அப்படின்னு எனக்கு மனசு நிறைஞ்சிருக்கிற மாதிரி அறிவு நிறைஞ்சிருந்ததுன்னா வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும். கண்ணுடையவர் என்பவர் கற்றார், முகத்து 2 புண்ணுடையவர் கல்லாதவர்னு வள்ளுவர் சொன்னது போல, கண்ணுடையவன் அப்படிங்கிறவன் கற்றவன் தான். மத்தவெல்லாம் முகத்துல 2 புண்ணு தான் அவனுக்கு இருக்குன்னு சொன்னார் வள்ளுவ பெருந்தகை. அது போல கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவைங்கிறது போல இந்த கல்வியை போல மிகச்சிறந்த செல்வம் ஒன்றும் இல்லை. மீண்டும் படிப்பதற்கு ஒரு பள்ளி பருவம் போன்ற ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கான்னு நினைச்சு போட்டித் தேர்வுக்கு படிச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா படிக்கலாம். சரியா? அதை விட்டுட்டு வெறித்தனமா படிக்கிறதுக்கெல்லாம் இல்லை, ஒண்ணு இல்லைன்றது என்னுடைய கருத்து. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது எப்படி அப்படின்னா, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க வேற ஒன்றும் இல்லை. எல்லாரும் அதாவது அழகா சொல்லுவாங்க, மற்றவர்கள் உழைப்பதை விட அதிகமா நீங்க உழைக்கணும், மற்றவர்கள் தெரிந்து வச்சிருக்கிறத விட நீங்க அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கணும், மற்றவங்கள்ட்ட இருக்கிற நம்பிக்கையை விட உங்களோட நம்பிக்கை அதிகமா இருக்கணும், மற்றவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை விட உங்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப குறைவா இருக்கணும். ஏன்னா எதிர்பார்ப்பு பதட்டத்தை ஏற்படுத்தும், அது நம்மளை சிறிய தவறுகளை செய்ய வச்சிடும். சோ இதுதான் நீங்க மற்றவங்களோட அதிகமான மார்க் எடுக்கிறதுக்கு வழி. யாரோடும் போர்க்கொள்ளேன் என்ற பின் போரடங்கும் புகழடங்காது அப்படின்னு வசிஷ்டர் சொல்லுவாரு. அது போல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது என்னுடைய விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கான உழைப்பை நம்ம கொடுத்தோம்னா அது கிடைச்சிடும். ஏன்னா சில நேரங்களில் பதறிய காரியம் செதறிடும் இல்லையா? அதனால வந்து அந்த எதிர்பார்ப்பையும் இழந்து நம்ம படிக்கும்போது நிச்சயமா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம். நிறைய ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்களை நீங்க கேட்டு பாருங்க, நான் நல்லா பண்ணினேன், யூபிஎஸ்சி படிக்கிறவங்க கேட்டு பாருங்க, நான் நல்லா பண்ணினேன் ஆனா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுப்பேன்லாம் நினைக்கல, ஆனா எடுத்துட்டேன், எனக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிம்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்போ எதிர்பார்ப்புகள் இல்லாம தன்னுடைய உழைப்பை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்களுடைய ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அவங்களை தேடி வருது. அதே போலதான் நீங்களும் மற்றவங்களோட அதிகமா உழைங்க, அதிகமா தெரிஞ்சுக்கோங்க, அதிகமா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதிகமா வந்து எல்லாமே பண்ணுங்க. ஓகே, ஆனா எதிர்பார்ப்பை மட்டும் குறைச்சிக்கோங்க. நிச்சயமா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். வாழ்த்துக்கள். கரண்ட் அஃபேர்ஸ் மாதவன் செய்த மங்கை நம்ம இன்ஸ்டியூஷன்ல இருந்து போட்டுருவோம். உங்களுக்கு ஒவ்வொரு மாசத்தையும் கட் பண்ணியும் கொடுத்துருவோம், தனியாகவும் போட்டுருவோம். அதிகம் பேர் பெண்கள் தான் செலக்ட் ஆகுறாங்க. ஆமா, வாழ்த்துக்கள். அவங்க வந்து ஏன் வந்து லேடிஸ் வந்து அதிகமா, அதாவது பெண்கள் ஏன் அதிகமா போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறாங்க அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க. என்ன டார்கெட்னா, நீ படிச்சுட்டு வா, இல்லைன்னா அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருக்கு. நம்ம இப்ப நம்மள ப்ரூவ் பண்ணலன்னா நமக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு. இல்ல மேரேஜ் ஆனவங்களுக்குமே பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த குடும்ப சூழ்நிலையில இருந்து விடுபடணும்னா நம்ம படிச்சு பாஸ் பண்ணாதான் முடியுங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கு அவங்களுக்கு. நிர்பந்தம் இருக்கும்போது எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செஞ்சிருவோம், செய்ய தூண்டும். நமக்கு வந்து மத்த சோம்பல்லாம் நம்மளை விட்டு போயிடும். நாளைக்கு எக்ஸாம்னா நம்ம எல்லா சோம்பலையும் தூக்கி தூர போட்டு உட்காந்து படிப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து பெண்கள் வந்து ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே படிக்கிறதால, அவங்க சுதந்திரத்துக்காக படிக்கிறதால, அவங்க வந்து தன்னுடைய அடையாளத்துக்காக, மதிப்புக்காக, தான் மதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக படிக்கிறதால, நாளைக்கு நம்ம வெற்றி பெற்றாதான் நம்ம குழந்தைங்களுக்கு கேட்டதை வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக படிக்கிறதாலையும், நான் என் முயற்சியை கைவிட்டா இந்த உலகம் என்னுடைய குழந்தைங்களை கைவிட்டுடும். வினைக்கண் வினைக்கடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தற்று உலகின்றார் வள்ளுவர்.
நான் எடுத்துக்கொண்ட காரியத்தில் முயற்சியை கைவிட்டவரை இந்த உலகம் கைவிட்டுடும். அதனால நாளைக்கு என் பிள்ளைங்களை யாரும் கைவிட்டுடக்கூடாது, அதுக்காக படிக்கிறாங்க. நாளைக்கு என்னுடைய தாய் தகப்பனுக்கு ஒரு 10 ரூபா காசு வேணும்னா நான் என் புருஷனை கேட்க முடியாது, நான் படிச்சு வேலைக்கு போனாதான் நான் என் சொந்த பந்தங்களுக்கு செலவு பண்ண முடியும், என் பிள்ளைங்களுக்கு கேட்டதை வாங்கி கொடுக்க முடியும்னு படிக்கிறாங்க. வீட்டில இருந்து வெளியே வரணும், சுதந்திரமா இருக்கணும்னு படிக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் தனி கொடுத்தரணும், கூட்டு குடும்பத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம முதல்ல படிச்சு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா வீட்டுக்காரர் தானா இந்த வீட்டுல இருந்து வெளியில ஓடியாந்துருவாரு பின்னாடி அப்படின்னு படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த எந்த ஒரு கஷ்டமான வேலையை செய்ய ஒரு ஈஸியான வழி இருக்கும், என்னடா பண்ணலாம்னு பாக்குறாங்க. இந்த குடும்பத்துல இருந்து தப்பிக்கணும்னா நம்ம நல்லா படிச்சோம் அப்படின்னு சொன்னா எங்கேயாவது போஸ்டிங் போட்டுருவாங்க, இந்த ஆள் பின்னாடியே ஓடியாந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பல காரணங்களுக்காக படிச்சுட்டு இருக்காங்க, அதனாலதான் அவங்க ரிசல்ட் வாங்கிடுறாங்க. இன்னொன்னு டெடிகேஷன், அவங்கள்ட்ட அர்ப்பணிப்பு கொஞ்சம் அதிகங்க. ஒரு புத்தகம் தூக்கி சமக்கிறதா இருந்தாலும் ஒரு பெண்ணுடைய புத்தக பையும் ஒரு ஆணுடைய புத்தக பையன் நீங்க வந்து சோதிச்சு பாருங்க. இவன் 1 நோட் 2 நோட் வச்சிருப்பான், அவங்க 10 புத்தகத்தை தூக்கி சமந்துட்டு வருவாங்க. அது ஒரு காரணம். இயல்பாவே ஒரு வைராகி இருக்கும். இன்னொன்னு போட்டி அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். பெண்கள்கிட்ட போட்டிங்கிறத விட பொறாமையும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அவ ஒரு 4 பசங்க சேர்ந்து படிச்சு ஒரு பையன் வேலைக்கு போயிட்டான்னா மத்த 3 பேர் சந்தோஷப்படுவான். அதோட என் மாப்பிள்ள போயிருக்கான் அப்படி ஒரு ஜாலியா இருப்பான். ஆனா பொண்ணுங்க அப்படி கிடையாது. 4 பேர் படிச்சதுல ஒருத்தி வேலைக்கு போயிட்டானா அவ போயிட்டா நான் போனேன்னே போட்டியும் பொறாமைங்கிறது ஒரு ஆரோக்கியமா தானே இருக்கு. அதனால அவங்க வந்துடுறாங்க. அது ஒரு 80-90% பேர் நான் பார்த்துருக்கேன். அதனால நான் சொல்றேன். இதையும் தாண்டி கேர்ள்ஸுக்கு ரிசர்வேஷன் இருக்குன்னு சொல்றீங்களா? நான் அந்த பக்கம் போல நான். ஏன்னா நீங்க வந்து கொடுத்துருக்க 30 அதை மட்டும் பாக்குறீங்க. டோட்டலா 70 ஆண்கள் பாதி பெண்கள் பாதி தானே. அதை பார்க்கணும்ல நம்ம. அவ்வளவுதான். அதை தாண்டி வராங்களா பாதிக்கு மேல. அப்போ ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா படிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். டெஸ்ட் எழுதுன்னு சொன்னா ஜென்ஸ் வந்து 30 டெஸ்ட் எழுதுறாங்கன்னா பசங்க வந்து லேடிஸ் வந்து 60 டெஸ்ட் எழுதுறாங்க. ஒர்க் பண்றாங்க. அதை இல்லைன்னு சொல்லிட முடியாது. அச்சம் அச்சம் என்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சம் அச்சம் என்பதில்லையே, பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சம் அச்சம் என்பதில்லையே இல்லையா? இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதிலும் அச்சம் அச்சம் என்பதில்லையே. என்ன அருமையான ஒரு பாட்டு பாருங்க இல்லையா? துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் பயப்படாதீங்க, இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதிலும் எதுக்கும் அச்சப்படாதீங்க இல்லையா? உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சப்படாதீங்க. என்ன அருமையான இந்த ஒரு பாடல் போதாதான் நமக்கு ஒரு உற்சாகத்தை தர்றதுக்கு இல்ல. இப்போது படிக்க ஆரம்பிச்சாலும் டிஎன்பிசி ஜெயிச்சிடலாம். எங்க டிஎன்பிசிங்கிறது ஒரு கடலுங்க. நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்லட்டுமா? சார் இவ்வளவு கோச்சிங் சென்டர் வச்சிருக்கீங்க, எல்லாரும் வேலை கிடைச்சிருமா போதுமா? நிறைய பேருக்கு உண்மையிலே இதை பார்க்கும்போது இந்த போட்டியை பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையும் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஒழுக்காரா கொள்கை ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு அப்படின்னு இருக்கிறார் வள்ளுவர். ஒருவன் இயல்பாவே நான் ஒழுக்கமாவே வச்சிருக்கணும், அடுத்தவங்க முன்னேறதை பார்த்து இல்ல அடுத்தவங்க செயலை பார்த்து ஒரு சிலருக்கு வந்து ஜீரணிக்கவே முடியாது. அப்படி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. பட் என்னோட கருத்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம வெறும் படிப்பை மட்டும் கற்றுக் கொடுக்கறதுக்காக இந்த இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணலைங்க. ஏதாவது நல்ல பண்புகளை யாருக்காவது கொண்டு போய் சேர்க்க முடியுதான்னு பார்க்குறேன், அவ்வளோதான். இப்போ உங்களுடைய குரூப் 2 எக்ஸாமுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நிச்சயமா உங்களை ஏதாவது ஒரு நல்ல வழியில உங்களுக்கு நல்வழிப்படுத்தி ஏதாவது ஒரு 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 நல்ல ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் விதமா ஒரு கல்வி சேவை ஆற்றணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். வேற ஒன்றும் இல்லைங்க. இதான் உண்மை. பண்ணுவோம். வெரி குட். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நம்ம ஏன் படிக்கணும்? நீ இங்க பாரு, நல்லா எம்எஸ்கியூட் தம்பி, நான் உனக்கு சொல்றதை கேளு. கற்பி புரட்சி செய் ஒன்று செய் அப்படின்னு புரட்சியாளர் சொல்லிருக்கிறாரு. நாம படிக்கிறதே சர்வீஸ் பண்றதுக்கு தான். சரியா? இப்பவே சர்வீஸ் பண்றோம்னா நம்ம ஏன் படிக்கணும்? என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அரசு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் சர்வீஸ் பண்ணுவான்னு சொன்னா அது போய் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவன் இப்பவே சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். இப்பவே ஒருத்தர் சர்வீஸ் பண்றான்னா அவன் இப்பவே மன நிறைவா இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அதனால சந்தோஷமா இருங்க. தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு பாடுபட்டு சேர்க்கறதே தகுதியானவங்களுக்கு உதவி செய்யலாம். இப்பவே தகுதியானவங்களுக்கு உதவி செய்யறோம்னா நம்ம ஏங்க கவலைப்படணும்? ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம். கவலைப்படாதீங்க. இந்த அதிகாரம், இந்த செல்வாக்கு, இந்த அறிவு, இது எல்லாம் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தானே தவிர வேற எதுக்கும் இல்லை. இப்ப இருக்கிறத வச்சு நம்ம நிறைவா இருக்கோம், 4 பேருக்கு ஹெல்ப் பண்றோம்னா கவலையே பட வேண்டாம். 4 பேருக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க, தப்பு இல்லை, சந்தோஷம். வெற்றிக்கு தேவை வேற ஒன்றும் இல்லை. அன்றைய நாளை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அதுலதான் வெற்றி அடங்கி இருக்குது. இந்த 2 விஷயம் தான். இன்னைக்கு நேரத்தை எப்படி செலவழிக்க போறோம், இந்த நேரத்தை எப்படி பிளான் பண்ணி செலவழிக்க போறோம், இந்த 2 மட்டும் கவனமா இருங்க, நம்ம கிளியர் பண்ணிடலாம். சரியா? நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். மீண்டும்